வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ஃபிஷ் நிர்வாணா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கேரளாவில் ரொம்ப பாப்புலரான செஃப் பிள்ளை அவங்க நமக்கு செஞ்சு காமிச்ச ஃபிஷ். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செஃப்போட ஓன் ரெசிபி. அவங்க செஞ்சு காமிச்சு இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் இது. இப்போ நம்மளும் செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம். மீனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, வறுத்து அரைச்ச தனியா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதோட எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஃபஸ்ட்டு மீனை மேக்னேட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக தேங்காய், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுங்க தேவைக்கு. இந்த மசாலாவில் மீனை மேக்னேட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது அப்படி ஒரு 10-15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை கிரில் பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் விட்டுடலாம். இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரு 3/4 பதம் வந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுடுங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வாழை இலை, வாழையில வச்சுருங்க. அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண ஃபிஷ், கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கு மேல திக்கான தேங்காய் பால், நல்ல மிளகு. இப்போ மீனுக்கு நம்ம உப்பு போட்டிருப்போம். இது தேங்காய் பாலுக்கான உப்பு. கொஞ்சமா மீன் குழம்பு, இது ஆப்ஷனல். நம்ம வீட்டில் ரெகுலரா வைக்கிற ஃபிஷ் கறி. மேல கொஞ்சமா தேங்காய் அப்படி இருக்கட்டும். ஆக்சுவலா இதுக்கு மாங்காய் போடுவாங்க, மாங்காய் இருக்காது. அதனால நான் இறக்கத்துல கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட போறேன். ஒரிஜினல் ரெசிபியில மாங்காய் தான் சேர்ப்பாங்க. அப்படியே சிம்மிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ். மாங்காய் இருந்ததுன்னா லெமன் ஜூஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மாங்காய்க்கு பதிலாக நான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்மளோட ஃபிஷ் நிர்வாணா ரெடி ஆயிடுச்சு. அப்படி குடிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நைஸ் கலர், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.